ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைல் வறுத்தரைச்ச அயலக்கறி பண்ண போகிறேன். தமிழில் பாங்கடான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன், ப்ளஸ் 1/2 kg பாங்கடா அயலா. ஸோ இதுக்கு மெயினாக தேங்காவை எவ்வளோ பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். அந்த தேங்காய் போட்டு கொஞ்சம் பாதி ரோஸ்ட் ஆகும்போது நம்ம கொஞ்சம் வெங்காயம், மிளகு, கருவேப்பிலை போட்டு அதெல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக நம்ம வதக்கணும். ஆனால் தீஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். மிளகாத்தூளை விட தனியாத்தூள் ஜாஸ்தி போடணும். மஞ்சள் தூளெல்லாம் போட்டு நம்ம தண்ணி விடாமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். அது கூடவே நான் குடம்புளி 3 குடம்புளியை போட்டு தண்ணி, நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நான் ஊற்றிக்கினேன். ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி கொஞ்சம் திக்கு பதத்தில் இருக்கணும். ஸோ இதில் இவ்வளோ தான் நான் வாட்டரெல்லாம் ஊற்றியிருக்கேன். இதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு ஒரு 4-5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு போட்டு சட்டியை பிடிச்சி ஆட்டி க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருவேன். அந்த மீனில் புளி, உப்பு, காரம் எல்லாம் பிடிச்சி தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா வேக வைக்குவேன். அவ்வளோ சுண்டக்கூடாது, கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் ஆயிடுச்சு. இதை சுண்டி வரும்போது கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஒரு லேஸாக அப்படி 2-3 ஸ்பூன்ஸ் ஊற்றி திரும்பியும் க்ளோஸ் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு அந்த எண்ணெய்லாம் மேலே விட்டு வரும். சூப்பரான அயலக்கறி, வறுத்தரைச்ச அயலக்கறி ரெடி.